என்னண்ண வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்லம்மா. நீ எப்படி இருக்க? இருக்கேண்ண. டக்குன்னு எங்கேயாவது கிளம்ப முடியுமா? வீட்டுக்குள்ளே 2, 3 பிளாக் தாண்ட வேண்டியதா இருக்கு. பெரிய குடும்பம்னா அப்படிதாம்மா. அவங்க வீட்ல உன்னை அங்கீகரிக்கலன்னு தானே வருத்தம் இருந்துச்சு. இன்னைக்கு அது சரியா போச்சுல்ல? அதாம்மா வேணும். என்ன நீங்க பாட்டுக்கு எல்லாரும் என்ன டப்புன்னு விட்டு வந்துட்டீங்க. எனக்கு தான் தனியா அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு மாதிரி ஏதோ இழந்த மாதிரி இருக்கு. போனா டெய்லி அண்ணனை பார்க்க வருவேன்னு பார்த்தா ஆளையே காணுமம்மா. அமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கில பார்க்க வேண்டியிருக்கு. எங்கண்ண? நிறைய பேர் இருக்கறதாலயோ என்னவோ தெரியல. ஒரு மாதிரி டைட்டா போயிட்டு இருக்குண்ண. வேலை சரியா இருக்கு. என்ன பார்க்கலன்னா என்னம்மா? நீ சந்தோஷமா இருக்கல்ல? தமிழ்குட்டி எப்படி இருக்கா? அவ தான் டெய்லி ஃபோன்ல பேசுறா. இந்த பிரபா பையன் ஃபோன் பண்ணா கூட ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். அவனை பத்தி பேசாதண்ண. உன்னை பார்க்கணும்னு இங்க வர சொன்னதே அதுக்காக தான். என்னாச்சுமா? பிரபா பிரபா முன்ன மாதிரி இல்லைண்ண. நீயே சொல்ற பாத்தியா? நீ ஃபோன் பண்ண கூட அவன் ஃபோன் எடுக்கிறது இல்லைன்னு. அவன் அப்படிதானே இருக்கான். என்ன சண்டையாங்க? மறுபடியும் முட்டிட்டு நிக்கிறானா? அ, ஆ. அப்படியே நின்னுட்டாதான் பரவாயில்லையே. நம்ம வீட்ல எப்படி இருந்தானோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கானே. ஒன்னு சொன்னா கேக்குறது இல்ல. எல்லாத்துக்கும் எதிர்த்து எதிர்த்து பேசுறான். இதான் உன் பிரச்சனையா? இந்த வயசுல அப்படிதாம்மா இருப்பான். போ போ சரியாயிடும். நீ வேற என்ன? என்ன பேச விடுன. குறுக்க குறுக்க கருத்து சொல்லிட்டு இருக்க. சரி சொல்லுமா. எப்ப பார்த்தாலும் சக்தி பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கானு. அவன் இவனை கால் தூசி கூட மதிக்கிறது இல்ல. ஆனா இவன் 24 மணி நேரமும் அவளையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். ஓ. அண்ணே, என்கிட்டயே வந்து சொல்றானு எனக்கு அவதான் முக்கியம், வேற யாரும் இல்ல அப்படின்னு. சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. எப்ப பார்த்தாலும் கப்பல் கவர்ந்த மாதிரி முகத்தை உம்முன்னு வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். இதெல்லாம் விடுன. அன்னைக்கு இவன் யதார்த்தமா சக்தி ரூமுக்கு போயிருக்கான். அந்த திமிர் பிடிச்சவ இவனை செருப்பால் அடிக்காத குறையா அவமானப்படுத்திருக்கா, வெளியில அமிச்சிருக்கா. சக்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உடனே கருத்து சொல்ல அங்க கலெக்டர் ஆஜராயிருக்கா. கலெக்டர் வந்தா கேட்கணுமா? தமிழோட அப்பாவும் பின்னாடியே வந்துட்டாரு. டப்புன்னு பிரபா போட்டு அடிச்சுட்டாருன்னு. இதெல்லாம் கேட்டப்போ எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சுன்னு. அண்ணே, இவ என்னடானா அந்த குடும்பத்துக்கு ஃபேவரா இருந்துகிட்டு என்ன எதிர்த்து பேசுறானே. அது மட்டுமா, வீட்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் அந்த கலெக்டர் பைய கார்த்தி காலேஜ் ஃபுல்லா பரப்பி வச்சிருக்கான். இவனை பார்த்து எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. இவன் ஏன்டா சொன்னேன்னு கேட்க போய் அவன் பதிலுக்கு ஏதோ சொல்ல போய் 2 பேருக்கும் சண்டை. பஞ்சாயத்துக்கு போன பிரபாவோட அப்பா இவனுக்கு மட்டும் சஸ்பென்ஷன் வாங்கி கொடுத்திருக்காரு. நம்ம வீட்ல இருக்கும் போதாவது கொஞ்சம் கௌரவமா இருந்தோம். இப்ப அங்க போயிட்டு நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. முன்னாடியாவது மொத்த குடும்பமும் எதிர்த்து நின்னாலும் பிரபா எனக்கு சப்போர்ட்டா நின்னுட்டு இருந்தானே. இப்போ அதுவும் இல்லன்னு ஆயிடுச்சு. இது என்ன? வீட்ல இப்ப கடைசியா நடந்த விஷயத்த கேள. பிரபா, அந்த போட்டோ எடுத்துட்டு இத அங்க மாட்டு. யார் இங்க இருந்த போட்டோ எடுத்தது? இதை வச்சு ஒரு சண்டை வேணாம். அந்த போட்டோ எடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யார் எடுத்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. ஹலோ, எதுக்கு இப்போ? என்ன? மலரு அம்மா, போட்டோவை யாரும் எடுக்கல, நான் தான் எடுத்தேன். அத்தனை பேருக்கு முன்னாடியும் என்ன அசிங்கமா தலைக்குனிய வச்சுட்டான்னு எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா?